அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். காலாவதியான சுற்றுலா மற்றும் விசிட் விசாவை வைத்திருப்பவர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்தாமல் மார்ச் 31ஆம் தேதி வரையில் அமீரகத்தில் தங்கலாம் என கலீஜ் டைம்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காலாவதியான 1 மாதம் மற்றும் 3 மாத டூரிஸ்ட் மற்றும் விசிட்டிங் விசாக்களின் செல்லுபடி காலம் மார்ச் 31ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்படுவதாக குடியிருப்பு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான தலைமை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பயண ஏஜென்ட்டுகள் தங்களது வாடிக்கையாளர்களின் காலாவதியான துபாய் விசாவின் செல்லுபடி காலம் மார்ச் 31ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் தங்களது காலாவதியான விசாவின் செல்லுபடி காலம் குறித்து விசா சேவை மூலமாக தெரிந்து கொள்ள முற்பட்டதில் அவை செல்லுபடியாகும் காலம் மார்ச் 31ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்பட்டதை உறுதி செய்துள்ளனர். ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளில் புதிய வகை கொரோனா வைரஸ் அதிக அளவில் பரவ துவங்கியதை அடுத்து அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான பெரும் மதிப்பிற்குரிய ஷேக் முகமது அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதியன்று சுற்றுலா விசாக்களுக்கு இலவசமாக 1 மாத கால நீட்டிப்பை அறிவித்தது நினைவிருக்கலாம். இது குறித்து அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு வந்த சுற்றறிக்கையில் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதிக்கு முன்னர் விசிட்டிங் சுற்றுலா விசாவில் அமீரகம் வந்தவர்களின் விசா மற்றும் நுழைவு அனுமதியின் செல்லுபடி காலம் எவ்வித கட்டணங்களும் இல்லாமல் 2021 மார்ச் 31ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்படுவதை அமைச்சரகம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. டேரா டிராவல்ஸின் ஏஜெண்டான இனாஸ் இக்பால் இது குறித்து பேசுகையில், இந்த கால நீட்டிப்பு துபாயில் வழங்கப்பட்ட விசாக்களுக்கு மட்டுமே பொருந்தும். துபாயில் வழங்கப்பட்ட காலாவதியான விசிட் விசாக்களை கொண்டிருந்து ஓவர்ஸ்டே அபராதங்கள் விதிக்கப்பட்டவர்களுக்கே அதில் தள்ளுபடியும் அளிக்கப்படுகிறது என்றார். சான்செட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் மேத்யூ ஜான் இது குறித்து பேசுகையில், ஷார்ஜா மற்றும் அபுதாபியில் வழங்கப்பட்ட விசாக்களுக்கு இந்த கால நீட்டிப்பு பொருந்துமா என தெரியவில்லை. இதை நம்பியிருந்த பலரும் ஓவர்ஸ்டே அபராதம் செலுத்த வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அமீரகத்தில் தொடர்ந்து தங்கலாமா அல்லது தாயகத்திற்கு திரும்பி செல்லலாமா என்பதை முடிவு செய்யும் முன்னர் ஆன்லைன் அமைப்புகளில் இதனை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது என்றார். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.